ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறது கூட கஷ்டமாக இருக்குது சென்னையை பொறுத்தளவுக்கு. ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்டை பற்றி தெரியல வெதர் எப்படி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வெதர் வந்து சென்னையில் வந்து நேற்று 108 டிகிரின்னாங்க, இன்றைக்கி 108க்கு மேலே போயிருக்குமா என்னன்னு தெரியல. அந்தளவுக்கு சீட்டில் உட்காந்து வேலை செய்யக்கூட முடியாத அளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. இது வந்து இந்த பிரச்சனை வந்து இன்றைக்கி நேற்று வர்றதில்லை, இது இப்போ கொஞ்ச நாளாக வருதா புயலுக்கு அப்புறமாவே ரொம்ப அதிகமாக தான் சென்னையில் வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்குது. அது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருந்த மரங்கள்லாம் பாதி வர்தா புயலில் உடஞ்சி போனது தான். நம்ம அரசாங்கமோ இல்லை பொதுமக்களோ எதெல்லாம் சேர்ந்து கூட அந்த விழுந்த இடம், மரம் விழுந்த இடம் காலியாக தான் இருந்திருக்கும். அங்கே மரங்களை நட்டிருந்தாங்கன்னா இந்நேரம் அதுங்கெல்லாம் வளர்ந்து நம்மளுக்கு ஈக்குவலாக கொஞ்சம் கூலிங்காக இருந்திருக்கும். பட் அதை செய்ய தவறுறதுனால எல்லாருமே இப்போ கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எல்லாருமே அவஸ்தைப்படுறோம். இனிமேலாவது கொஞ்சம் வீட்டுகளை வந்து கொஞ்சம் இடம் விட்டு வீடு கட்டுங்க. மரங்கள், வேப்ப மரமும் புங்க மரமும் வந்து நல்ல ஆக்சிஜன் லெவலை வந்து அதிகப்படுத்தும். அதனால் வந்து நம்ம எல்லாருமே வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் விட்டு, மரத்துக்காக இடம் விட்டு வீடு கட்டணுங்க. அரசாங்கமே அதை வந்து ஒரு சட்டப்படி ஒரு கொஞ்சம் மரம் வளர்க்குறதுக்கு இடம் விட்டு வீடு கட்டணும்னு சொல்லி சட்டம் வந்தாலே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே பழைய வீடாக இருந்தாலுமே கொஞ்சம் இடத்த உடச்சி கூட மரம் வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணால் அந்த சமுதாயத்தை, வருங்கால சமுதாயத்தை காப்பாற்றலாம். ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.